ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். விமர்சனம். விமர்சிக்கப்படும் பொழுது உங்களையே ஆராயவும், உங்கள் வாழ்க்கையின் செயல்களை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கவும், உங்கள் தணிக்கைகளின் விட்டு கொடுக்காத கண்கள் வழியே உங்கள் வாழ்க்கையையே ஆராய்ந்து பார்த்து விமர்சிக்கவும். உங்களிடத்தில் தவறு இருப்பதை நீங்கள் கண்டுபிடித்தால் அதை அமைதியாக சரி செய்துவிட்டு மேலே செல்லுங்கள். நீங்கள் எதனால் பழி கூறப்பட்டீர்களோ அந்த குற்றத்தை நீங்கள் உங்களிடத்தில் காணவில்லை எனில் உள்ளுக்குள் புன்னகைத்து கொண்டு உங்கள் பாதையில் ஆழ்ந்து கண்ணியத்துடன் செல்லவும். குற்றம் சாட்டுபவர்கள் தொடர்ந்து உங்களை ஏளனம் செய்து பதில் கேட்டால் அன்புடன் பதிலளிக்கவும், விரோதத்துடன் அல்ல. வழிகாட்டலுக்கு மற்றவர்கள் உங்களை எதிர்பார்த்திருக்கும் பதவியில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்றால் உங்கள் பெருமைக்காகவோ அல்லது கெட்ட பெயர் வரக்கூடாதென்ற பயத்தினாலோ அல்லாமல் உண்மையின் மகிமையையும் தூய்மையையும் நிலைநிறுத்த மட்டும் உங்கள் இதயத்தில் அன்புடன் பதிலளியுங்கள் அல்லது உண்மைக்காக போராடுங்கள். உங்கள் செயல்களும் வார்த்தைகளும் வெற்றிக்காக அல்லாமல், மற்றவர்களை அவமானப்படுத்த அல்லாமல், உங்கள் கர்வத்தை பெருக்குவதற்காக அல்லாமல் உண்மைக்காக மட்டுமே இருக்கட்டும். எனினும் உண்மைக்கான அன்பு எப்பொழுதும் மற்றவர்கள் புண்படுவதை தவிர்க்கும் அன்பால் பக்குவப்பட்டு இருக்க வேண்டும். அன்பை பரப்புகின்ற பெயரிலோ அல்லது ஒருவரின் சொந்த நன்மைக்காகவோ மற்றவர்களை பழித்துரைப்பதன் ஆனது அகந்தை மற்றும் அகபலவீனத்தின் அறிகுறியாகும். மற்றவர்களின் தலைகளை துண்டித்து தன்னை உயரமானவர் போல் தோன்றச் செய்யும் ஓர் ஆசையாகும். உங்கள் இதயத்தில் அன்பு இல்லை என்றால் உண்மைக்காக கூட போராட வேண்டாம். ஏனெனில் வெறுப்பை வெறுப்பால் வெற்றி கொள்ள முடியாது. அற்பத்தனத்தை அற்பத்தனத்தால் வெல்ல முடியாது. உண்மையை காப்பது என்ற போர்வையில் வெறுப்பு அல்லது பழிவாங்கும் தன்மை அல்லது அகந்தை உங்கள் இதயத்தில் உங்களை இழிவுபடுத்துபவர்களுடன் போரிடும் ஆசையை விரைவுபடுத்துகின்றது என்றால் அந்த போரை கைவிட்டு விடவும், முதலில் அன்பை பண்படுத்தவும். அன்பு உங்களுடைய பலமும் உங்களின் தலை சிறந்த நண்பனுமாகும். அது உங்களுடைய எதிரிகளின் வெறுப்பினால் ஏற்பட்ட காயங்களை குணப்படுத்தும். மேலும் அன்பு ஒருபொழுதும் தோற்கடிக்கப்படுவதில்லை. வெறுப்பை வெல்லும் முயற்சியில் வரும் மரணம் கூட அழியா ஆன்மாவிற்கான அன்பின் வெற்றியாகும். உங்களை வெறுப்பவர்களும் தூற்றுபவர்களும் உண்மையை அறிந்தவர்கள் அல்ல. தங்களின் அறியாமையில் தாங்கள் என்ன செய்கிறோம் என்று அறியாதவர்கள் என்பதால் அவர்களை மன்னிக்கவும். நீங்கள் என்ன தவறு செய்திருந்தாலும் பரவாயில்லை என்று உங்களையே நீங்கள் எளிதாக மன்னிக்க விரும்புவதைப் போல மற்றவர்களுடைய தவறுகளையும் எளிதாக மன்னிக்க விரும்பவும். அறிந்தும் வேண்டுமென்றேயும் உங்களை விமர்சிக்கும் மற்றும் உங்களை தவறாக குற்றம் சாட்டும் நபர்களுக்கு தயக்கமின்றி அன்பை கொடுக்கவும். அவர்கள் உங்களுக்கு கொடுத்த விஷத்திற்கு பதிலாக கிடைத்த உங்கள் அன்பின் நிலையான பரிசால் அவர்கள் வெட்கப்படட்டும். அவர்களை உங்களுடைய நிபந்தனையற்ற அன்பால் மாற்ற முயற்சி செய்யவும். இறைவனின் அன்பை அறிகின்ற எவராலும் இறைவனின் எந்த குழந்தையையும் வெறுக்கவோ அல்லது அவர்களிடம் அற்பத்தனத்தை வெளிப்படுத்தவோ முடியாது. எப்படி உங்களுடைய தவறு செய்கின்ற சகோதரர்களை உங்களால் வெறுக்கவோ அல்லது அவர்களுக்கு தீங்கிழைக்கவோ முடியும்? வெறுத்தாலும் நேசித்தாலும் அவர்கள் இன்னும் உங்கள் சொந்தமே. வெறுப்பினாலும் வன்மத்தாலும் செயலாற்றுகின்ற சகோதரர்கள் அந்த விதியை அறியார். நீங்கள் பதிலுக்கு அவர்களை வெறுத்தால் நீங்கள் அவர்களை வெறுப்பின் வெள்ளத்தில் மூழ்கடிப்பீர்கள். மாறாக அவர்கள் நீந்தி கரையேற அன்பின் கலங்கரை விளக்கை காண்பிக்கவும். அவர்களின் தவறான வழிகளின் அறியாமையை உங்கள் அன்பு அவர்களுக்கு கூறட்டும். அவர்களுடைய வெறுப்பையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் அவர்களை நேசிக்கின்றீர்கள் என்ற உதாரணத்தை அவர்களுக்கு காண்பிக்கவும். நன்மை செய்து கொண்டிருப்பதற்காக விமர்சிக்கப்படுபவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நன்னடத்தையில் வாழ்ந்து இறப்பவர்களுக்கு நித்திய பேரின்பத்தின் சொர்க்கம் அவர்களுடையதாகின்றது. ஆனால் பொறாமை, விரோதம் அல்லது சுயநலம் ஆகியவற்றினால் உன்னத பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றவர்களின் நற்பெயருக்கு அவதூறும் தீங்கும் விளைவிக்க நாடுபவர்களுக்கு கடும் துயரம் வந்து சேரும். கிண்டல், அவதூறு, பழிவாங்கும் உணர்வு, பாரபட்சம், உண்மையற்ற நிலை ஆகியவை குறை கூறும் விமர்சகரின் ஆன்மாவிற்கு பெரிய கர்மவினை ஊறு விளைவிக்க எரிந்தவரையே திருப்பி தாக்கும் எரிதடியாகிய தீமையின் விஷ கணைகளாகும்.
இரக்கமற்ற நியாயமில்லாத விமர்சனம், நல்லிணக்கமின்மை, ஒருதலை பட்ச பிரிவுகள், பாரபட்சம், கலகம் ஆகியவற்றை விளைவிக்கின்றன. வதந்தியை நேசிப்பவர்களின் துணையுடன் அது அப்பாவிகளின் உடலை அறைவதை விட அதிக துன்பம் தரக்கூடிய ஒன்றாகிறது. வதந்தி, பொய், அவதூறு ஆகியவை விமர்சனத்திற்கு உள்ளாகுபவரை காயப்படுத்தினாலும் இறுதியில் விமர்சனம் செய்பவரை அதைவிட அதிகமாக காயப்படுத்துகின்றன. தவறாக விமர்சனம் செய்யப்படுபவர்கள் எப்போதையும் விட அதிக தூய்மை அடைகின்றனர். அதே சமயம் பழி சுமத்தும் கொடியவர்கள் தவறாத காரண காரிய கர்மவினை விதியால் கண்டிக்கப்படுகின்றனர். அத்துடன் அவர்கள் தங்களுடைய சொந்த மனசாட்சியால் தண்டிக்கப்படுகின்றனர். மேலும் தானே உருவாக்கிய அக அமைதி இராத வேதனை மிகுந்த சிறைச்சாலையில் வாழ பழிக்கப்படுகின்றனர். தவற்றை விதைப்பவர்கள் மாயை மற்றும் துயரம் ஆகியவற்றை அறுவடை செய்வார்கள். தெய்வீக வழி என்பது உங்களையே மதிப்பீடு செய்வதாகும், மற்றவர்களை அல்ல. நீங்கள் உங்கள் சொந்த வீட்டை சுத்தம் செய்தாலன்றி மற்றவர்கள் வீடு சுத்தமில்லை என்று அவர்களிடம் கூற உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. மற்றவர்கள் உங்களிடம் உங்கள் கருத்தை மனப்பூர்வமாக கேட்டால் பின் பாரபட்சமும் தனிப்பட்ட நோக்கமும் இல்லாமல் நடுநிலை தவறாத அன்புடன் அவர்களை மதிப்பீடு செய்யவும், மேலும் உங்களின் அன்பான யோசனைகளை அவர்களுக்கு அளிக்கவும். தவறான செயல்களுடன் சமரசம் வேண்டாம். தவறிழைப்பவரிடம் வெறும் பரிதாபம் வேண்டாம். வரம்பு மீறுபவர்களை பற்றி இரக்கமற்ற விமர்சனம் வேண்டாம். ஆனால் தவறிழைப்பவர்களுக்கு ஆழம் காண முடியாத அன்புடன் தொடர்ந்து அறிவுரை கொடுக்கவும். உங்கள் சகோதரரிடம், உனது சொந்த தவறான செயல்களால் உனக்கு நேர்ந்த துன்பத்திற்காக என் இதயம் தகர்கின்றது. உனது வழிகளை சரி செய்யவும், நீ நன்றாயிருப்பதை நான் காண விரும்புகின்றேன் என்று சொல்லவும். உண்மையான வார்த்தைகள் காயப்படுத்துவதாகவும் கசப்பாகவும் இருக்கக்கூடும். அவற்றை அன்பு மற்றும் கருணை எனும் சர்க்கரையால் பூசவும். இதன் மூலம் தீங்கின் காய்ச்சலுற்றவரால் அவை மிக எளிதாக விழுங்கப்படலாம். ஆனால் உங்கள் கருத்துக்கள் ஏற்கப்படவில்லையானால் மௌனம் சாதிக்கவும். தவறு செய்பவருக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள், அன்பு, பிரார்த்தனை ஆகியவற்றை மனத்தால் அனுப்பவும், வாய்வழி வார்த்தைகளின்றி. ஏனெனில் அதுவும் பயனளிக்கின்றது, மேலும் அவருக்கு விழிப்பூட்ட உதவும். வீழ்ந்து கிடக்கும் ஒருவர் மிதிக்கப்பட வேண்டியவர் அல்ல. அவருக்கு உங்களுடைய தூக்கிவிடும் அன்பின் கரங்கள் தேவை. மற்றவர்களுடைய கடும் துயரங்களை உங்களுடையதாக எண்ணும் பொழுது நீங்கள் அனைவருக்காகவும் இறக்கப்படுவீர்கள். அன்பில்லா விமர்சனம் மற்றவர்களின் வீழ்ச்சியில் திளைக்கும் ஒரு சித்திரவதை செய்யும் எதிரி. அன்பு மற்றவர்களின் மகிழ்ச்சியிலும் அவர்களுடைய நலனிலும் மகிழ்வுறும் ஒரு பாதுகாக்கும் நண்பன். விமர்சனம் செய்ய முன்வருவது ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக இருப்பினும் ஆபத்தானது. ஆனால் நீங்கள் உங்களையே விமர்சனத்தை பொறுத்து கொண்டிருக்க செய்ய முடிவது சிறந்த பயனுடையதாகும். அது வாழ்க்கையின் யுத்தத்தில் பயன்படுத்துவதற்காக உங்களுடைய உண்மை எனும் சுவாசத்தை சோதித்து வலுப்படுத்துகின்றது. உங்களை அன்பாக மதிப்பீடு செய்பவர்கள் உங்களுடைய மிகச்சிறந்த நண்பர்கள். உங்கள் தவறுகளை போலியாக புகழ்பவர்கள் உங்களுடைய மிக மோசமான எதிரிகள். பாரபட்சமற்ற விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வது முன்னேற்றத்தின் விதியோடு இசைந்திருப்பதாகும். ஆனால் வீண் புகழ்ச்சிக்கு இரையாவது லோகாயத மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் ஆகிய இரண்டையும் நஞ்சாக்குவதாகும். மற்றவர்களின் குற்றங்களை பற்றி இடைவிடாமல் பேசிக்கொண்டிருக்க வேண்டாம். உங்களின் சொந்த குற்றங்களை பற்றியும் வேண்டாம். கடந்த கால பிழையை மன்னிக்கவும் மற்றும் மறக்கவும். உங்களுடைய சொந்த அல்லது மற்றவர்களின் பிழைகளுக்கு உயிரும் உருவமும் கொடுக்க வேண்டாம். மற்றவர்களின் குறைகளை பற்றி பேச வேண்டாம். அவற்றை பற்றி எழுதவோ அல்லது பகிரங்கப்படுத்தவோ வேண்டாம். வதந்திகளிலும் வம்பு பேச்சுகளிலும் ஈடுபடவோ அல்லது திரும்ப திரும்ப சொல்லவோ வேண்டாம். உண்மையற்ற ஒன்றை அதை பற்றி பேசுவதன் மூலம் கருத்து வேறுபாட்டின் கூட்டு அவமதிப்பு பேச்சுடன் உங்களது சொந்த தம்பட்டத்தையும் அடிப்பதன் மூலமும் அந்த பொய்யை அழிவற்றதாக ஆக்காதீர்கள். நீங்கள் அனைத்து பக்கங்களையும் புரிந்து கொள்ளும் நிலையில் இல்லாதிருக்கின்ற பொழுது தனிப்பட்ட முடிவுகளுக்கு வரவோ அவர்களுக்கு குரல் கொடுக்கவோ வேண்டாம். உங்களை நல்லவராக ஆக்கிக் கொள்வதில் மும்முரமாக இருக்கவும். உங்கள் எடுத்துக்காட்டு சொற்களை விட கோடிக்கணக்கான தடவைகள் உரக்க பேசும் உண்மையின் கோட்பாடுகளின்படி பணிவுடன் வாழ்வதன் மூலம் விமர்சனத்திற்கு எதிரடையாக செயல்படவும், உங்களை சீர்திருத்திக் கொள்ளவும்,
மேலும் உங்களுடைய எடுத்துக்காட்டை கவனித்து மற்றவர்களை தங்களை சீர்திருத்திக் கொள்ள மனவெழுச்சி அடையட்டும். இதுவே இவ்வுலகில் விரும்பத்தக்கது மற்றும் தேவைப்படுவது. தங்களையே விமர்சித்துக் கொள்பவர்கள் மற்றவர்களை அல்ல. தீயொழுக்கத்தை நல்லொழுக்க உதாரணத்தால், பிழையை உண்மையால், வெறுப்பை அன்பால், அறியாமையை விவேகத்தாலும், அச்சத்தை தைரியத்தாலும், குறுகிய மனப்பான்மையை புரிந்து கொள்ளும் தன்மையாலும், மத வெறியை பெருந்தன்மையாலும் வெற்றி கொள்ளவும். இந்த நல்ல நற்குணங்கள் உங்களிடமிருந்தே தொடங்கட்டும். உங்களுடைய சொந்த மன வீட்டை சுத்தம் செய்வதில் கவனமாக இருக்கவும். அதனால் ஒருவேளை மற்றவர்கள் தங்களுக்காகவே அதை செய்வதற்கு மும்முரமாக இருக்க ஊக்குவிக்கப்படுவார்கள். ஓம் தொடரும்.